நம்ம எல்லாருக்கும் இந்த ஒரு சூழ்நிலை வந்திருக்கோம். நம்ம சில நாள் லேட்டாக ஊரில் இருந்து குடும்பத்தோடு வருவோம். அப்போது கிச்சனில் காய்கறியே இருக்காது. ஒரு அஞ்சரைப்பட்டியில் இருக்கிற ஒரு ட்ரை இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு அழகாக ஒரு பஞ்சியாக ஒரு டேஸ்டியான ஒரு அதிரடி குழம்பு பண்ண முடியுமா? அதாவது அந்த அரிசி வெந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே ஒரு குழம்பு ரெடி ஆயிடணும். அதான் நீங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த ரெசிபிக்கு நான் யூஸ் பண்ணுறது தினந்தோறும் நம்ம யூஸ் பண்ணுற இதயம் சுத்தமான நல்லெண்ணெய், அதே மாதிரி கிரன்ச்சி மஞ்சி டாட்ஸ் அப்பளம். இந்த வத்த குழம்புக்கு ரொம்ப ஈஸியாக 2 ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொடி அருமை அப்படி நம்ம ஈஸியாக பண்ணிடலான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த பொடியை யூஸ் பண்ணி அந்த வத்த குழம்பை நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இன்றைக்கி நம்ம இதயம் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறோம். சுத்தமான பியூர் நல்லெண்ணெய். அந்த ஆயில் கொஞ்சம் லைட்டாக சூடாகி நமக்கு வரப்போ ஒரு 4 ஸ்பூன் தனியா, கொத்தமல்லி, ஒரு 10லிருந்து ஒரு 15 காஞ்ச மிளகாய், படுகி சில்லி இன்றைக்கி எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ளேவர். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், அதே அளவு 1/4 ஸ்பூன் மிளகு. கொஞ்சம் மைல்டு ஃப்ளேமாக வச்சுட்டு இதை கொஞ்சம் பொறுமையாக வறுத்துருவோம். ஒரு 2 நிமிஷம். ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் போட்டுட்டு ரொம்ப நேரம் வறுத்தோம்னா நமக்கு சில சமயம் கசப்பு தன்மை வந்துடும். இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ இறக்குறப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு இனுக்கு நமக்கு கருவேப்பிலை. இப்போ இதை நமக்கு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறினோன்னே இதை நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு மிக்சியோ இல்லை ஒரு ட்ரை இன்க்ரீடியண்ட் பிளெண்டரோ வச்சுட்டு இதை பொடியை அரைச்சிருவோம். இப்போ நம்ம வறுத்ததை இந்த மாதிரி அழகாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பொடியை வச்சு தான் நம்ம இப்போது இந்த குழம்பை நம்ம சமைக்க போகிறோம். ரொம்ப நைஸாக பொடி பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி 1-2 பொடி பண்ணி வச்சுங்க. இன்றைக்கி நம்ம இந்த குழம்பை ஒரு மண் சட்டியில் தான் நம்ம சமைக்க போகிறோம். இதயம் நல்லெண்ணெய் கிட்டத்தட்ட ஒரு 2 குழிக்கரண்டி எடுத்துங்க. நல்லெண்ணெய் தான் குழம்புக்கு எப்பொழுதுமே ரொம்ப சூட்டபுளான ஒரு எண்ணெய். அதுவும் சுத்தமான இதயம் நல்லெண்ணெய் அப்படின்றப்போ நல்ல ஒரு மனம், நல்ல ஒரு அருமையான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அந்த இதில். இப்போ நம்ம எண்ணெய் சூடாகி வரப்போ ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுங்க. ஒரு 2 காஞ்ச மிளகா பிச்சு அதில் போடுவோம். இந்த கடுகு லைட்டாக நமக்கு பொரிஞ்சு வரப்போ ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, 10லிருந்து ஒரு 12 டாட்ஸ் அப்பளம், சுத்தமான உளுந்தினால் செய்யப்பட்ட டாட்ஸ் அப்பளம் 4 இப்படி நம்ம உடைச்சு இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்குவோம். நம்ம ஐடியா என்னென்னா அப்பளம் ஃபுல்லாக பொரியணும் அப்படின்றது இல்லை. பட் ஆனால் இந்த அப்பளம் ஓரளவுக்கு இது வறுத்து வரப்போவே இது ஓரளவு குக்காகி ஒரு மொறுமொறுப்பு வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த அப்பளம் ஓரளவுக்கு பாதி பொரிஞ்சு வந்தோடனே இதில் ஒரு பாதி அப்பளத்தை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இதைத்தான் நான் வந்து கார்னிஷாக பின்னாடி குழம்புக்கு மேலே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன், ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காய பொடி, ஸோ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி இதில் ஆட் பண்ணுறேன்.
இந்த புளி வந்து எப்பொழுதும் நல்லா குக் ஆகி அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்து என்ன வேணுமோ அதை அதில் சேர்க்கணும். ஸோ இப்போ இந்த புளி நல்லா கொதித்து வரப்போ இப்போ நான் என்னென்ன போடுறேன் அப்படின்னா 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள். ஏற்கனவே நான் மிளகாய் அரைச்சி வச்சுருக்கோம் நம்ம பொடிக்கு, அதனால் ஒரு வாசனைக்கு தான் அது. 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு. வத்த குழம்பு பொடி ஒரு 6 ஸ்பூன் போடுவோம். லைட்டாக ஒரு கொதிச்சு வரப்போ கொஞ்சம் தண்ணியை சேர்த்துருவோம். ஸோ இது கொஞ்சம் சிம்மரில் கொஞ்ச நேரம் அது கொதிக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சு இதை நான் கொஞ்சமாக அப்படியே கொதிக்க வைக்கிறேன். இது கொஞ்சம் லைட்டாக வற்றி கொஞ்சம் அழகான ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி நமக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு வரும். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் இப்போ கொதிச்சிருச்சு. ஸோ இப்போது அழகாக இந்த அப்பளம் அழகாக ஊறி இந்த குழம்பு மேலே ஆயில் அழகாக கொஞ்சம் செப்பரேட் ஆகி வருது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஃபினிஷிங் டச்சாக 1/4 ஸ்பூன் வெல்லம் இதில் ஆட் பண்ணுவோம். மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு டேஸ்ட் பார்த்துருவோம். கலர் அருமையாக இருக்குது, மனம் மிக அருமை. அந்த அப்பளத்தை இதில் இப்போ ஆட் பண்ணுறேன். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த அப்பளம் இது கொஞ்சம் மொறுமொறுப்பாக அந்த குழம்புல இருக்கும். நம்ம வேக வச்சது நல்லா ஊறி இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஃபைனல் டச்சாக ஒரு எனக்கு கருவேப்பிலையை நான் மேலே தூவிடுறேன். ஃபைனல் டச் அப்படின்னா 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் கொஞ்சம் மேலே ஒரு வாசனைக்கு இதை போட்டுருங்க. அப்பள வத்த குழம்பு நீ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அவசரமாக ஒரு அதிரடியாக ஒரு ஆபத் பாந்தவனாக இருக்கிற குழம்பு தான் இந்த குழம்பு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி அண்ட் என்ஜாய் யுவர் குக்கிங்.